இந்த வீடியோல 10th மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் மிட்டம் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல 5 சூஸ் கொடுத்திருக்காங்க. 5மே புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் வந்திருக்கு. சோ ஃபர்ஸ்ட் 4 சாப்டருக்கான புக் பேக் சூஸ் படிச்சீங்க அப்படின்னா இந்த 5 மார்க்கை வாங்கிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, பகுதி ஆ 2 மார்க், மொத்தம் 6 2 மார்க் எழுதணும். 12 மார்க், அதுல 1 மட்டும் கம்பல்சரி. எக்ஸசைஸ் 1.1 அதுக்குரிய எக்ஸாம்பிள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 5 மார்க்கும் ஒரு 2 மார்க்கும் எல்லா ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்லயுமே கேட்றாங்க. இங்க பாருங்க, 6th கொஸ்டின் எக்ஸசைஸ் 1.1ல இருந்து வந்ததுதான். 7th கொஸ்டின் பாருங்க, அது இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 1.3ல டொமைன் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? அதே மாதிரியே 12th கொஸ்டின் பாருங்க, எக்ஸசைஸ் 3.1ல இருந்து நார்மல் சிம்பிளிபிகேஷன், அல்ஜிப்ரா அப்படிங்கிற சாப்டர்ல இருந்து நார்மல் சிம்பிளிபிகேஷன் அந்த எக்ஸசைஸ் பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் மிட்டத்துல ஒரு ஈஸியான கொஸ்டின் வருது. ஓகேவா? மற்ற கொஸ்டின்லாம் ஒவ்வொரு எக்ஸாம்லயும் ஒரு மாதிரி கேட்கறாங்க. நீங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம் கொஸ்டின் பேப்பர், போன வருஷம் கேட்ட ஃபர்ஸ்ட் மிட்டம் கொஸ்டின் பேப்பர், அதுல இருக்க கொஸ்டின்லாம் பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா மீதி இருக்க சம்லாம் எழுத முடியும். அதே மாதிரியே பகுதி இ பாருங்க, மொத்தம் 5 5 மார்க் எழுதணும். அதுல ஒரு கொஸ்டின் மட்டும் கம்பல்சரி. 14th கொஸ்டின் பாருங்க, எக்ஸசைஸ் 1.1ல இருந்து நான் சொன்ன மாதிரி வந்ததுதான். அதே மாதிரி 1.4ல இருந்து ரொம்பவே ஈஸியான ஒரு 5 மார்க் எல்லா ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்லயுமே கேட்கறாங்க. அதனால 1.4ல இருக்கக்கூடிய 5 மார்க்கையும் பாத்துக்கங்க. அதே மாதிரி 19th சம் பாருங்க, இது எக்ஸாம்பிள் 2.51 அதே எக்ஸசைஸ்ல 3rd சம்ல 2 சம் இருக்கு. இந்த 3 சம்ல ஏதாவது ஒரு சம் எல்லா ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்லயும் கேட்கறாங்க. அதையும் நல்லா பாத்துக்கங்க. மீதி இருக்க சம்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் பிளஸ் ப்ரீவியஸ் இயர் ஃபர்ஸ்ட் மிட்டம் கொஸ்டின் பேப்பர் அதெல்லாம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா மீதி இருக்க சம்லாம் உங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியும். அடுத்து பகுதி இ பாருங்க, பகுதி இ பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜாமெட்ரி இருக்கு. எக்ஸசைஸ் 4.1ல கடைசி இருக்கக்கூடிய 4 சம்ஸும் அதே எக்ஸசைஸ்ல எக்ஸாம்ல லாஸ்ட் இருக்கக்கூடிய 2 சம், மொத்தம் 6 சம் பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு சம் கம்பல்சரியா வந்துருது. அதை நீங்க அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, ஓகே. 10th லேட்டரான அடுத்தடுத்து நிறைய வீடியோ வர இருக்கு. சோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.